ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா IPL 2024 பிளே ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிடுச்சு. அந்த பிளே ஆஃப்குள் செல்ல போகும் அந்த 4 அணிகள், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க. IPL 2024 March 22 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நிறையா ரன்ஸும் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் IPL பொறுத்த வரைக்கும் நிறைய ரெக்கார்ட்ஸ், பஞ்சாப் ஆகட்டும், SRH ஆகட்டும், ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்தது. பவுலர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் ஆக்கிட்டாங்க இந்த IPL 2024. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பேட்டிங் வந்து லைனப் வந்து எல்லா டீம்ஸுமே ஒரு பயங்கரமான லைனப் வச்சிருந்தாங்க IPL 2024 பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்குள் நுழைய போகும் அந்த 4 அணிகள் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாயிருச்சு. பிளே ஆஃப்குள் நுழைவது வந்து உறுதியாயிருச்சு. ஏன்னா இருக்க எலிஜிபிள் பாயிண்ட்ஸ், பிளே ஆஃப்கால செல்றதுக்கான எலிஜிபிள் பாயிண்ட்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. அதனால ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அணியா பிளே ஆஃப்குள்ள வந்து நுழைய போறாங்கன்னே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா எந்த அளவுக்கான ஸ்குவாட் வச்சிருக்காங்க ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும். ஒரு பேட்டிங்லேயே ஆகட்டும், பவுலிங்லேயே ஆகட்டும், சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரே போட்டியில் மட்டும்தான் RR வந்து தோத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிளே பண்ண எல்லா மேட்ச்லையுமே வந்து வின் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச்லயும் லக்னோ கூட பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு நோ ப்ராப்ளம், ஸ்ட்ரெயிட்டா பிளே ஆஃப்குள்ள போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ணி அதுலயும் வின் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபைனல் இன்டு த ஃபைனல்ஸ்குள்ள என்ட்ரி ஆயிடுவாங்க. IPL 2024 ஃபைனலுக்குள்ள ஈஸியா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து என்ட்ரி ஆவாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப்ல லாஸ் ஆனா மீண்டும் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அதுலயே வின் பண்ணாலும் பிளே ஆஃப்குள்ள செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு பிளே ஆஃப்குள்ள சென்று ஃபைனல்குள்ள செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா செகண்டை பொறுத்த வரைக்கும் KKR SRH பயங்கரமான போட்டி வந்து நிலவிட்டு இருக்கு. யார் முன்னேற போறாங்க அப்படிங்கிற போட்டி. SRH வந்து பாத்தீங்கன்னா முன்னேறுவாங்களா இல்ல KKR ரொம்ப நல்லாவே பிளே பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க முன்னேறுவாங்களா? KKRக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, உறுதியா இருக்கு. இன்னும் 2 போட்டிகள் ஜெயிச்சா அவங்களும் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்குள்ள உள்ள நுழையலாம். அதே போல தேர்ட் பிளேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா SRHக்கும் வாய்ப்பு இருக்கு. லக்னோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காங்க. CSK பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் வின் கேம்ஸ், இனி வர போட்டிகள் எல்லாமே மஸ்ட் வின் பண்ணி ஆகணும். இனி லாஸ் ஆனாங்கன்னா லக்னோ வந்து பாத்தீங்கன்னா மேல வந்துருவாங்க. GTயும் கீழே இருக்காங்க. இன்னும் பல போட்டிகள் இருக்கு. GTக்கு அவங்களும் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து 2 போட்டிகள் RCB கூடயே வந்து பாத்தீங்கன்னா GTக்கு இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா CSK கட்டாயமா வெற்றி பெற்று ஆக வேண்டிய நிலையில இருக்காங்க. அப்படி தோத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் சில போட்டிகள் 5 to 6 மேட்சஸ்க்குள்ளதான் இருக்கு. CSK பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா CSK வின் பண்ணி ஆக வேண்டும். அப்படி வின் பண்ணா மட்டும்தான் பிளே ஆஃப்குள்ள வின் போக முடியும். பிளே ஆஃப்லயும் வின் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஃபைனலுக்கு போக முடியும். அப்படி ஃபைனலுக்கு போனாங்கன்னா சேப்பாக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய கேம் வந்து நடக்கும். ஏன்னா MSD சேப்பாக்கில் தான் தன்னோட லாஸ்ட் IPLன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த இயர். ஆனால் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CSK வந்து வின் பண்ணி ஃபைனலுக்குள்ளே போய் சேப்பாக்கில் ப்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடக்கும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வாய்ப்பு கொஞ்சம் மங்கியதுன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆகிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா DCயோடையும் லாஸ் ஆயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு 3-4 மேட்சஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. அதனால மும்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடினம் தான் பிளே ஆஃப்குள்ள வர்றதுக்காக. அதனால பஞ்சாப் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா RCB மும்பை இது 3மே கொஞ்சம் கடினம். GTக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. மும்பையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் மிக மிக கடினம் அவங்க வந்து உள்ளே வர்றதுக்கு. ஏன்னா மேலேயே பயங்கர போட்டியாக இருக்குது. LSG CSK SRH இந்த மாதிரி பல போட்டிகள் இருக்குது. இந்த முதல் 4 அணிகள் உறுதியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அணி உறுதியாயிருச்சு பிளே ஆஃப்குள்ள நுழையிறது. இன்னும் 3 அணிகளுக்கு தான் இப்போதைய போட்டி வந்து நிலவிட்டு இருக்கு. IPL 2024 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கான ரெக்கார்ட்ஸ் எந்த IPLலுமே 2008 ஸ்டார்ட் பண்ண இயர்லேருந்து இந்த அளவுக்கான ரெக்கார்ட்ஸ் வந்ததில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஹை ஸ்கோர் ஆகட்டும், ஒரு பவுலிங் ஆகட்டும், ஒரு பேட்டிங் ஆகட்டும், பேட்டிங் லைனப் வேற லெவலாக இருக்குங்க. அந்த அளவுக்கான IPL 2024நாலே ஒரு ரன் அந்த அளவுக்கு சேஸ் பண்ண டீம்ஸ் ரெக்கார்ட், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பல ரெக்கார்ட் இருக்கு. நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா IPL 2025 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக மாறப்போகுது IPL பொறுத்த வரைக்கும். ஏன்னா மெகா ஆக்ஷன் 3 to 5 பிளேயர்ஸ் வரைக்கும் தான் வச்சிருக்க முடியும். அதனால எல்லா பிளேயருமே விட்டாகணும். ஏலத்தில் மாற்றி போட்டி போட்டு எல்லா பிளேயர்ஸையுமே எடுப்பாங்க. அதனால எல்லா டீமுமே ஒரு கொலாப்ஸ் ஆகி ரொம்பவே மாறப்போகுது. இந்த இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து இருக்காது. இந்த இயரோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே முடிவுக்கு வர்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து டீம் மாற்றுவாங்க, நிறைய பிளேயர்ஸ் எல்லா டீமே மாறுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் IPL 2024 முடிஞ்சதுமே வேர்ல்டு கப்பும் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேயர் செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கான ரேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா IPLல வந்து போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி எலிமினேட் ஆன டீம்ஸ்லேருந்து பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா விளையாடுறதுக்கான காரணம் அதுக்கு தான். ஏன்னா வேர்ல்டு கப்பில் இடம் பிடிச்சாகணும். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்கள செலக்ட் பண்ணோம்னா ஒரு பெர்ஃபெக்டாக ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸை மட்டும்தான் வேர்ல்டு கப்பில் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆகட்டும், ஒரு பேட்ஸ்மேன் ஆகட்டும், பேட்டிங் லைன் அப் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும், எல்லாருமே இதை வச்சு IPL வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க வேர்ல்டு கப்பை பொறுத்த
வரைக்கும். அதனால ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டியது எல்லா பிளேயர்ஸுமே ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால IPL 2024 ஆல்ரெடி இப்பவே இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. இன்னும் பிளே ஆஃப்ஸ் எல்லாம் இன்னும் சில போட்டிகள் வந்து காத்திருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ் வந்து ஒரு எந்த மாதிரி அமைய போகுது, CSK பிளே ஆஃப்குள்ள போனா ஒரு மிகப்பெரிய இருக்கும். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு பெர்ஃபெக்டா இருக்காங்க. பிளே ஆஃப்ஸ்ல என்ன மாதிரி பிளே பண்ணி ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆவாங்களா, என்ன மாதிரி பிளே பண்ணி CSK முன்னேறுவாங்க, LSG அடுத்து என்ன பண்ண போறாங்க, KL ராகுல் தலைமையிலான அணி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கு வந்து வாய்ப்பு குறைஞ்சிருக்கு. அவங்க அடுத்தடுத்த மேட்சஸ் என்ன பண்ண போறாங்க, RCB தொடர் வெற்றிகளை பெறுவாங்களா லாஸ்ட் 6 மேட்சஸ் அப்படிங்கிறது எல்லாமே நான் பொறுத்து வந்து பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் கைஸ்.